ஆன்மீக நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் திருப்பதி பெருமாளை தரிசிக்க போகணுன்னா ஆன்லைன்லேயே 300 ரூபாய் டிக்கெட்டு கிடைக்கும். அது பதிவு பண்ணி வச்சுட்டு போங்க. தயவு செஞ்சு ஃப்ரீ தரிசனத்துக்கு போகாதீங்க. ஃப்ரீ தரிசனத்துக்கு போனீங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆகும். அப்படி சப்போஸ் உங்களால் டிக்கெட் எடுக்க முடியல, ஃப்ரீ தரிசனம் தான் போகணுன்னா முன்கூட்டியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேவையானதெல்லாம் எடுத்துன்னு போங்க. தரிசனத்தப்போ வழியில் சாதம்லாம் கொடுப்பா, எல்லாமே பண்ணுவா. மினிமம் நடந்து போகிற தூரமே உங்களுக்கு 15 மணி நேரம் ஆகும். மலை பாதையெல்லாம் சுற்றி, ஒரு குளத்தை சுற்றி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மரத்தை சுற்றி, அதுக்கப்புறம் தான் குடோன் மாதிரி அடைப்பாங்க. அதனால் நீங்கள் நடந்து மலை பாதை வழியாக நடந்து போகக்குள்ளே சாதம்லாம் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா வெளியே இருந்து எடுத்துகிட்டு போயிருங்க வேணுங்கிறது, குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம். உள்ளார போயிட்டு குடோனில் அடைக்கிறப்ப சாப்பாடெலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 500 பேர் 1000 பேர்த்த ஒட்டுக்க ஒரே குடோனில் அடைப்பாங்க. நம்ம சீக்கிரம் போகணும், சுவாமி தரிசனம் பண்ணட்டுன்னு நீங்கள் வழியில் சாப்பிடாமல் கொள்ளாமல் போனீங்கன்னா அங்கே போய் நெரிசலில் சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம். அது பண்டிகை நாளில் கோயிலுக்கு போகாதீங்க. திருப்பதிலாம் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி பண்டிகை நாளில் போகாதீங்க. குளிர் காலத்துலேயும் போகாதீங்க, குளிர் ஓவராக இருக்கிறப்ப. நாங்கள் பொங்கலுக்கு தான் போயிட்டு வந்தோம். 24 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்கூட்டியே நெட் சென்டரில் 300 ரூபா டிக்கெட்டை பதிவு பண்ணி வச்சுட்டு போங்க. அப்படி முடியலன்னா ஏற்பாடு பண்ணிட்டு போயிருங்க எல்லாம். ஆனால் திருப்பதியிலே உங்களுக்கு லாக்கர்லாம் இருக்குது. ஃப்ரீ லாக்கர் தான். உங்களுக்கு லாக்கர்லேயே பெட்டியெல்லாம் வச்சுருக்கேன், தங்குற இடம்லாம் அதெல்லாம் நல்லாயிருக்கு. அது எல்லா சௌகரியமாக இருக்குது. உங்களுக்கு குளிக்கிறதுக்குள்ளே வெந்நீர்லாம் இருக்குது. பட் ஒரே ஒரு மைனஸ்னால் உங்களுக்கு சாப்பாடு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கூட்ட நெரிசலில் வாங்கி சாப்பிட முடியாது குடோனில். அதனால் வழி தரிசனம் பண்ணக்குள்ளாம் போகிறப்பயே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டுலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. வேணுங்கிறத வெளியேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. குழந்தைங்களுக்கு பால், ஸ்நாக்ஸு வேணுங்கிறத எடுத்துன்னு போயிருங்க. அதுதான் பெஸ்ட்டு. கிழமை உங்களுக்கு பண்டிகை நாளில் மேக்ஸிமம் போகாதீங்க. லீவு நாள் 2 நாள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போட்டுட்டுக்குள்ளே போங்க. திருப்பதி டைமில் நாங்கள் பொங்கலில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அந்த கஷ்டத்தை நீங்களும் படாதீங்க. நன்றி, வணக்கம்.